ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலகாலையிலே கூடி வந்து அவரை தொழுது கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்கலாமா? அவர் சகலத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அழைக்கப்பட்டவர் அநேகராயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை கர்த்தர் கொண்டு வந்து அவர் நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறபடினாலே எல்லாரும் விடுமனதோடு ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆராதனை தெய்வ நாமம் மகிமைப்படுத்தும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல எல்லாருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பள்ளத்தாக்கு வேதனைகள், போராட்டங்கள், பாடுகள் நடுவிலே உம்முடைய கரங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை தப்புவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை நலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்தே அவரது கிருபைக்கு காத்திருந்தார். ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்தே அவரது கிருபைக்கு காத்திருந்தார். கர்த்தரின் கண்கள் பூமி எங்கோ, கர்த்தரின் கண்கள் பூமி எங்கோ கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன. கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான இந்த காலங்களுக்காய் ஸ்தோத்திரம். சந்திரவு கண்டவர்கள் இந்த நாளை காணாமல் எத்தனையோ மக்கள் மாண்டு போய்விட்டாங்க. ஆனாலும் ஜீவனை தந்து அப்பா பிதாவை நோக்கி பார்க்க ஒரு நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் ராஜா. உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான நடத்தும் என்று பாடலை பாடுகிறது. ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும்
நமக்குள்ளே காணப்படும் எல்லாரும் கூட படியிட்டு கத்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆச்சரியமான முடிவுகளை கர்த்தர் கொண்டு தொட்டால் சுகம், பார்த்தால் ரட்சிப்பு, கூப்பிட்டால் சுகம், கண்ணீர் விட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, கெஞ்சினால் வாழ்க்கை மாற்றப்பட்டு, தாழ்த்தினால் அது 112 வேலைக்காரர் சுகம் அடைந்தார், கீழ்ப்படிந்தால் சூம்பின கை உள்ள மனுஷன் சுகத்தை பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் தலைவரைப்பட்டது என்பதை அறிந்து பாருங்கள். நம்ம எல்லாருடைய முழங்கால் படியிட்டு நல்ல தேவனை நோக்கி பார்க்கலாமா? கடைசி நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு பாருங்க. நீ தொழுங்க, ஆண்டு வசனத்தை தொழுங்க, ஆண்டவரை தொழுங்க. ஆண்டவரே ஒரு சமூகத்தை நித்தமும் தேடுகிறேன் பாட சொல்லி அவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உராபா ஷன்னா ராபா தீனா ராபா எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கலாமா? தேவ கரம் இறங்கி வரட்டும். தலைவரைப்பட்டிருக்கிற அன்பு சொல் சிலவரை கர்த்தர் தொழும்படிக்கு, ஒரு சரீரத்தில் இருக்கிற காய்ச்சலை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். அபிஷேகம் இறங்கி வரட்டும். சரீரத்தில் இருக்கிற காய்ச்சல் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை தொழுகிறவர் என் கண்மணியை தொழுகிறான் சொல்லுகிறேன். வீட்டில் வல்லமை இறங்கட்டும், வீட்டில் வல்லமை இறங்கட்டும். தானியலுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்படுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறேன். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி கர்த்தர் விலக்கி போடுவீராக எல்லா பிராபலம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்றுவரே எல்லா பிராபலம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வயிற்றிருக்கிற எல்லா பிராபலம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வயிறு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் இப்போ உண்டாகட்டும். நலமுள்ளவனுக்காகிலும் நலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது நமக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறேன். அவருக்கு அவர் சௌக்கியத்தை ஆரம்பித்து வரப்பட்ட கர்த்தர் நீதி சூரியனே ஒரு சட்டை
கடந்து செல்வார்கள். தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படலாம்.